பாப்பா தமிழ் கார்ட்டூன், பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் 2 சேனல் வச்சுருக்கோம் இல்லையா? பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். நான் தான் 2 சேனல்லையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாப்பா தமிழ் கார்ட்டூன், பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் 2யும் நான் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்மளோட விளாக் சேனல் அகில் பிரபு விளாக்ஸை வந்து பாப்பா தமிழ் கார்ட்டூனில் இருக்க சில பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால் தெரிஞ்சிருக்கலாம். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ யூடியூப்பில் வந்து நம்ம மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கோங்க இல்லையா? ஸ்டோரி வீடியோ அப்போ சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக வந்து இது ஒரு ஹியூமன் தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபேஸ் காமிச்சோ ஏதோ ஒரு ஃபியூ மினிட்ஸோ அல்லது ஃபியூ செகண்ட்ஸோ வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி போட்டால் அந்த ப்ராப்ளம் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம். சேனலில் தான் வேலை அதிகமாக இருக்கும். பேக்ரவுண்ட் வைக்கணும், வாய்ஸ் கொடுக்கணும், எடிட்டிங் பண்ணணும், அனிமேஷன் கொடுக்கணும், இப்படி நிறையா வந்து ஹியூமனோட சார்ந்த வேலை தான் அதிகமாக இருக்கும். வீடியோவில் இன்னையிலேருந்து நம்ம போடக்கூடிய வீடியோவில் ஃபியூ செகண்ட்ஸோ அல்லது ஃபியூ மினிட்ஸோ உங்களுக்கு வந்து போர் அடிக்காத மாதிரி வளவலன்னு பேசாத மாதிரி அந்த வீடியோவை பற்றின சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனோ அல்லது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கூட நீங்கள் வந்து என்னை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கறணும் அப்படின்னா கூட கேளுங்க. நம்ம ஸ்டோரி அடுத்த லெவலில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். அதுக்கான பதிலையும் நான் சொல்கிறேன். நம்ம ஸ்டோரி எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நீங்களும் நாமளும் சும்மா ஒரு பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் டெய்லி வீடியோவில் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இது அந்த ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் கொஞ்ச நாள் என்னோட ஃபேஸை நீங்கள் பார்த்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ரொம்ப மொக்கப்பட மாட்டேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட வீடியோவை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். வீடியோக்குள்ளே பண்ணலாமா? கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் இப்போ வந்து நம்ம பிரின்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் லவ்வையும் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ. ஐயோ அத்தாடி போயிருமே, கறி போயிருமே. ஐயோ நான் வேற முக்கிலி அடுப்புல ஊற்றி வச்சுட்டு ஆத்தாடி மச்சிட்டு போய் பேசி நிற்கிறேன். கறி போயிட்டா என்ன ஆயிருக்கேன்? நல்லா பதமா சுட்டு கொடுத்தாதானே நல்லா சாப்பிடுவா. கூட 2 பணியாரம் சுட்டு தரவா என் மச்சான், பணியாரம் சுட்டு தரவா. என்ன ஏன் ஓட்டமா ஓடியாந்தா? இந்த ஓட்டம் தலை திருக்கி என்னமோ ஓடியாந்தா. என்ன விஷயமா இருக்கேன்? இங்கே வந்து வெளியில் போகிறோம்னு கிளம்ப போனவா ட்ரெஸ்ஸை மாற்ற போகிறோம்னு இப்போ நம்ம முக்கடை ஓடிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அடுப்பாங்கடையில். மகன் கொண்டாட பிட்டு மனம் திண்டாட அன்பை ஏனி நெஞ்சில் சுமப்பேன். மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூமைத்தை விரிப்பேன். என்னத்தா இவ ஓட்டமா ஓடியாந்தா? முக்குளி செடியை அடுப்புல வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஒழுங்காவே வேகலையே. அப்புறம் மேல ஆப்பிள் நல்லா முறுமுறன்னு இருக்கும், உள்ள மாவு மாதிரி இருந்தா சாப்பிடவே மாட்டாப்புல அவர் வேற. ஐயோ மண்டு மண்டு மண்டு. செவந்தி அடுப்பு எரிஞ்சாதானே வேகம்? அனல் தான் கிடக்குது, எப்படி வேகம்? ஏ செவந்தி, அடியே செவந்தி, செவந்தியோ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியில எல்லாம் நமக்கு கிளம்புனா புது சேலை சட்டையெல்லாம் கட்டுற மாதிரி பலவலன்னு கட்டிட்டு அடுப்பா கடையில வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முக்குளி ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். முக்குலியே ஒரு தூக்கச்சட்டி நிறைய ஊத்துனது அப்படியே இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்போ ஊத்திக்கிட்டு இருக்கேன்? ஒரு தூக்கச்சட்டி முக்குலி இருந்தானே 10 தூக்கச்சட்டி இருந்தானே ஆறி போய் கிடக்குது. நல்லா சுட சுட ஊத்திக்கிட்டு தானே ஒரு மணி இருக்கா? 2 திக்கிறவங்க 4 திப்பாக. ஏன் மச்சனுக்கு ஆறி பண்ண முக்குலியாக்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ கொண்டாந்து எங்க கொடுத்துருவியோன்னு வேகமா அடுப்பு பத்தாச்சு சட்டியை வச்சு மாவை ஊத்தி மக்களையும் சுட்டுட்டேன். அடி அடி சொல்லி இருந்தா நான் ஊத்தி இருக்க மாட்டேனாக்க. பரவாயில்ல, நல்லெண்ணெய் நிறைய ஊத்தி என் மச்சானுக்கு நானே சுட்டுக்கிறேம்மா, நீ போம்மா. ஐயோ என்ன பிள்ளையோ, இப்பவே 1/2 மணி நேரம் கூட ஆகல சுட்ட முக்கிலே அடுக்கி வச்சுக்கிறக்கே. அதை கொடுக்கப்படாதான் அவங்க மச்சானுக்கு சுட சுட ஊத்தி கொடுக்கணுமா? 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. சில்லுன்னு வேர்த்து கூட வேர்வை தண்ணிக்குள்ள அதில் வடிஞ்சிருக்கோம். ஆமா, என் மச்சானா சுட சுடதான் நான் கொடுப்பேன். அவரே பச்சை பிள்ளை கணக்கா திங்கிறாருமா. ஒரு முக்கிலி ஒரு இட்லின்னு அவருக்கு நல்ல வாய்க்கு ருசியா தின்னானே கூட அவனு திம்பாரு. அதனாலதான் இப்போ உனைய சுட்டு தர சொல்லி உனக்கு வேலை வாங்கினா இல்ல மச்சானுக்கு நான் தானே என் கைப்பட சொல்றேன். அப்புறம் என்ன இப்ப பாரு, ஒன்னு சுடுற திங்கிற இடத்துல 2 திம்பாரா? இப்ப நான் சுட்டதுனால 2 திங்கிற இடத்துல நான் நல்லபடியா சுட்டு மச்சானுக்கு கூட அத்தானி கூடு. அடியே கறிய போயிடாம எடுத்தாந்து கூடு. தெரியுமா? போமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெட்டுக்குட்டியோட அட்டூழியம்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கமெண்ட்ல வந்து ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு போங்க பார்ப்போம். அடாடாடாடாடா, கமல் மிஸ்ஸில் கமலனை கைப்பக்குவம் தாயா. சில்லி சிக்கனை வாங்கி தின்னாவுல இருக்குது. மனுஷன் சில்லி போடுறதுக்கு என்னென்ன மாவெல்லாம் சேர்க்கிறாரு, என்னென்ன மசாலாலாம் சேர்க்கிறாருன்னு கேட்கணும்.
சீக்ரெட் மசாலாவை கேட்டு அது மாதிரி நம்ம துளசி அக்காவை பண்ணி தர சொல்லி போடுவோம். அடியே நெட்டலையே என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கவ? ஏன்டி உசுர வாங்குற? வந்துருச்சுமா, நிம்மதியா ஒரு சிக்கனையாவது திங்க விடுதா? சில்லித்தனமா சில்லிப்பழம். இங்க பாருமடி, நெசத்துக்குமே உண்மையாக்குமே சொல்லி போரு. எதையாவது அரைச்சு பறக்கி வாயில படலாம், கடத்தருக்கு போனா எதையாவது இவளை ஏமாத்தி வாங்கி போடலாம் தானே நீ வந்தேன்? ஆமா ஆமா ஆமா, உங்க பெரிய அம்பானி வீட்டு இருந்து ஆட்டைய போடுறாங்க. பாரதரிசிக்கா மிஞ்சி பொஞ்சு போனா 20 ரூபா வச்சிருப்பியா, 30 ரூபா வச்சிருப்பேன். அம்படுத்தேன் உன்னோட சிறுவாடு காசெல்லாம். அப்புறம் என்னம்டி வந்து வந்த வேலையை பார்க்காம அது வாங்கி தந்துருவேன், இதை பேசி வாங்கி தந்துருவேன், முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லிவிட்டு இப்படி உட்காந்து ஜாயா தின்னுக்கிட்டு இருந்தா என்ன அப்படி அர்த்தம்? என்ன அர்த்தமா? பொம்பளை பிள்ளைய கடைக்கு போனா ஏதாவது மேல ஆசைதான் வரும். நான் வாங்கி திங்கிறல பண்ணா, இது என்னோட டிபார்ட்மெண்ட், நான் வாங்கி தின்னேன். நீ என்ன பண்ண? அடியே 10 ரூபாய்க்கு மட்டும் மல்லிகைப்பூ வாங்கி தலையில வச்சுக்கிறவா அப்படின்னு கேட்டில. உனக்கு பிடிச்சது நீ வாங்கினில, எனக்கு பிடிச்சது நான் வாங்கினேன். அப்படித்தேன். இது ஒண்ணு வயசு பிள்ளை கழுத்து முட்டையா இருக்கு நம்ம அப்பதான் திட்டி தொலைதேன்னு செயின் எடுத்து போட்டா ஒரு இடத்துல சொல்லு பேச்சு கட்டு நிக்குதா? இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, நின்று தொலை. ஆமாடி, இப்பவே இம்புட்டு கூட்டம் ஆகி போச்சு. இந்த ஆள் என்ன சொல்ல போதோ தெரியலவா? ஐயோ அறிவு கிட்ட துளசிக்கா, கூட்டமா இருக்குன்னு சொல்றீல. கூட்டத்தோட முந்திட்டு போய் நிக்கிறது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தப்பு. லைன்ல கியூ நின்று தான் போனோம், நில்லு. அடி பாவி சண்டாளி துளசி, இவளை நம்பி வந்தா கதி அதோ கதிதான் மடி. இப்படி பேசி நிக்குது இந்த எரும மாடு. என்ன ஸ்டொமக்கு கடக்கு முடக்குன்னு சொல்லுது? ஆத்தி அட்ட பாவி கமல் மெஸ் சண்டாளா, குலகார பாவி மக்கா. இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாராட்டினேன் கமகமன்னு இருக்கு மொறுமொருன்னு இருக்குன்னு, இப்படி வைத்த கலக்கி விடுதேயா. என்னடி சொல்ற? வைத்தே கலக்குதா? கொண்டு வருவேன் கொண்டு ஒருத்தி வைத்த கலக்குது, அதுவும் அர்ஜென்டா கலக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம கக்க கக்கன்னு சிரிக்கிற துளசி. ஐயோ ஐயோ, தண்ணி நீல ஒண்ணும் இல்லையே. ஏ எரும மாடு, தண்ணி 2வது வச்சான் ஒதுங்கிறதுக்கு பாத்ரூம். ஐயோ அம்மா கலக்குதே. ஐயோ பிச்சுக்கிட்டு போயிரு போலயே. ஏய் துளசி, துளசிக்கா என்ன அங்க நின்றுகிட்டு இருக்க? ஐயோ இருமடி, யோசிக்கிறேன் என்ன பண்ணணும்னு. யோசிச்சுக்கிட்டு இருக்கல்ல. ஐயோ யோசிப்புல மண் அள்ளி கொட்ட. முதல்ல தட்டப்பொடி, முதல் கடமையை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் 2வது கிளீனிங் ஒர்க்க பாத்துக்கலாம். புடி முதல்ல. நின்றா நாரி போயிரும் துளசி, நாரி போயிரும். ஆத்தாலும் மகளும் நாடகமா நடிக்கிறிய நாடகம். சேனலுக்கு வழியா அடுப்பங்கடைக்கில் நடக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு சுட சுட சுட்டு கொடுக்கணுமா? சுட சுட. ஏன் மைனர் மாப்பிள்ளைக்கு சுட சுட இல்லாட்டி தொண்டைக்குழியில இறங்காதாமோ? அவங்க சுட சுட ஊத்துனாதான் திம்பம்னு சொல்றதும் இவங்க சிரிக்கிறதும். கூத்து தானே நடக்குது என் வீட்டுல, கூத்துதான் நடக்குது. டான்ஸ் ஆடுறாளுங்க, டான்ஸ். ஆத்தா மக்க எல்லாத்துக்கும் காரணம் கிளவி. கிளவி கக்கப்புன்னு அவங்க பேத்தியும் பேரனும் ஒன்னா இருக்காங்களாம். இங்க அப்ப மயங்க எல்லாரும் எப்படி ஏமாத்துவாங்கன்னு ஏமாத்தப்பட்ட எனக்குள்ள தெரியும் எப்படியெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு. இப்போ அவங்க நொன்ன மயனுக்கு சுட சுட ஊற்றி கொடுக்குறாங்க. காலையில சூட 2 தாடின்னு கேட்டா அதுக்குள்ளேயும் குரல் அங்கிருந்து வருது கிளவி. போதுமா போதும். என்னை பத்தி தெரியாம இருக்குது உங்களுக்கெல்லாம். நம்ம நெட்டலைக்கு வந்த வேலை முடிஞ்சு போல. ஆளுக்கு ஜாலா இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வா, இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. அத்தி மனுஷனுக்கு ஆத்திரத்தை அடக்கினாலும் அவசரத்தை அடக்க முடியலையா? கொஞ்ச நேரத்துல வயிறு போட்டு கடமுடன்னு சொப்பா. இப்பதான் என்ன ஃப்ரீயா இருக்கு. டே கமல் மிஸ் கமல், உன்னை எனக்கு வந்து மிஸ் ஆக்குறேன்டா. மிஸ் ஆகுறியா இல்லையான்னு பாரு நீ. நம்பர் 1 கடமை அவசர கடமை போயிருச்சு. அடுத்து ஐயோ அடுத்த அடிப்படை கடமை பண்ண வேண்டியது இருக்கே. அது இல்லாட்டி நம்மளும் 4 பேருவோம், நம்ம பக்கத்துல உள்ள 4 பேருவாங்களே. அதுக்கு வழியை தேடுவோம். எங்கிட்டு கம்மாக்கரை குளங்கெல்லாம் எதுவும் இருக்கா அந்த ஊருக்குள்ள? பக்கத்துல வீடு எதுவும் இருக்கா? கிளவி கிட்ட யாரும் இருக்குதுங்களா? போய் ஒரு கப்பு தண்ணி கேட்க. தண்ணியை வீணடிக்கப்படாது. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தோட அருமை பெருமையெல்லாம் இப்போதையா தெரியுது. ஒரு கப்பு தண்ணி இல்லாதப்பா. ஒரு கப்பு தண்ணி நம்மளுக்கு கிடைக்காமலா போயிடும். நம்ம பண்ண புண்ணியம் கிண்ணியம். காக்கா தாகத்துக்கு கல்லை எடுத்து போட்டு தண்ணியை நிரப்பி குடிச்ச மாதிரி எங்கிட்டாவது கடனோட வாங்கியாவது கழுவிட மாட்டேன். பார்த்தாச்சு அத்தனை வீட்லயும் ஒரு பய விளைய காணாமே. எல்லாம் வீட்டை அடைச்சு போட்டுட்டு எங்கே போயிருக்குங்க? யாராவது ஒருத்தர் தாங்க வருவாங்களே, கழுகுக்குள்ள வருவாங்களே. ஒரு பானை தண்ணியை வழியில வைப்பான்.
கஞ்ச பிசுனாரி பயலுக பானையை கூட உள்ள எடுத்து வச்சுட்டு போயிடறாங்கடா ஒழிச்சு. இந்த குடிங்கிற ஒன்றுனால எத்தனை குடும்பமும் நாசமாக போயிட்டு இருக்குங்க நாட்டில். அப்படி ஒரு குடும்பம் தான் குடினால பாதிக்கப்பட்ட இந்த குடும்பம். நடக்குதுன்னு வாங்க கதவை தட்டி பார்க்கலாம். சரி ஐயா, இப்போ பார்த்து போறியா? பார்த்து போயா, ஆடு மாடெல்லாம் கிடக்குது, பார்த்து வண்டி அடியா, பார்த்து ரோட்டிலலாம் ஓட்டிட்டு போனேன். அறக்க பறக்கெல்லாம் போகக்கூடாது, வேலை இருக்குன்னு. சரியா பத்தா, நான் பாத்துக்கிறேன். இங்கேயே இருக்காம அங்க 2 நாள் வந்து இருக்கிற மாதிரி பாருங்க. அப்படி போய் தொலைஞ்சிட்டாதான் தேவையில்லையே, கிளவிதான் போக மாட்டாளே, ஏதான் கதின்னு கிடக்கும். ஐயோ சும்மா இருயா, எங்க அம்மா காதல விழுந்துச்சுன்னு வைக்கி ஆஞ்சி எடுத்து போறோம். பேசாம இரு. சரியா சரியா, செவந்தையும் வெயில்ல நடக்கணும், போறதோட அப்படி இறக்கி விட்டுட்டு போயிருயா. வாங்க மச்சான், ஆத்த ஏதாவது போற வரைக்கும் வாசல்ல நின்று கூட வழி அனுப்பும்போது பேசிட்டே இருக்கான். அப்படி பேசுறது இருந்தா பேர வீட்டுல போய் 4 நாள் 10 நாள் இருந்து இருக்கணும். வாங்க மச்சான், நீங்க லேட் ஆயிட்டே இருக்கு எனக்கு. சரியா சரியா, நீ போய் வண்டி எடு, பர்றப்பா என் பேத்தி கடந்து. ஆமா, அவள் வந்துட்டு அப்புறம் வேலைக்கு கடையை போய் திறக்கணும்ல. ஆமா, போய் லேட் ஆகி போயிடும். போயா போயா போயா. ஊராளுங்க 4 பேர் பார்த்து புருவான்னு தலையில முக்காடு போட்டுக்கிற அளவுக்கு அறிவு இருக்குன்னா அப்புறம் எதுக்கு சேர்ந்து போகணும், எதுக்கு கூடியாடி போகணும்? அம்புட்டு வெக்கப்படுறவுங்க. என்ன பேசுற, என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசு. யாருக்கு முன்னாடி யார் என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? என்ன கோவம் வருது உண்மையை சொன்னா? ஊருக்காரங்க 4 பேர் பார்த்து போறாங்க, பார்த்து காரி போன்னு துப்பி போறாங்க தானே முகத்தை மூடிட்டு போறாங்க. அப்படி மூடிட்டு ஏன் போகணும்னு தான் கேட்கிறேன். யோ பாவி மனுஷா, சும்மா இருயா, சும்மா இருந்து தோலை. உனக்கு நேரம் கிளம்பே சரியில்லையா? ஏய் பண்ணா, நே சும்மா இரு. போ பேசு, வாங்கி கட்டிக்கிட்டு சாவு. எனக்கு நான் வந்துருச்சு. ஐயோ மாமா, இதெல்லாம் என்ன பேச்சு? யாரோ குடும்பம் மாதிரி நம்ம குடும்பத்துல என்னது பேச்சு? 4 பேர் பார்த்து போடுவாங்க, காரி துப்பிடுவாங்கன்னு நீங்களே இப்படி சொல்லலாமா? அது செப்பத்தி ஏதோ வெயில் தாங்க முடியாம வெயிலுக்கு தலையில முக்காடு போட்டு வந்தா 4 பேர் பார்த்து சிரிச்சு போடுவாங்கன்னு போட்டு போறேங்கிறிய. இப்பெல்லாம் பேசாதீங்க மாமா. நீ இருயா ராசா, நான் பேசிக்கிறேன், நீ இரு. உனக்கு என்ன வாய் கொழுப்புன்னு தெரியலையே. 6 பேசினாலும் ஒண்ணுதான். வண்டியில போகும்போது 4 பேர் பார்த்து போடுவாங்க தானே முக்காடு. ஏப்பா தம்பி, உங்க வீட்லயே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கே, கல்யாணத்துக்கு முன்னாடி எவனோட இப்படி பைக்ல ஏத்தி விடுவீரா? நீங்க உன் அப்பாரு ஏத்தி விடுவாரா? சரிம்மா, அவரை சும்மா இருக்க சொல்லு. தேவையில்லாம கோபத்தை கிளப்பினா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சும்மா உட்காந்துக்கிறது, வேலை வெட்டிக்கு போகாம ஏதாவது பேசணுமேனு அடுத்தவங்களை குறை சொல்லி பேசுறது. ஏய், நான் உன்னைக்கிட்ட பேசல, அவன்கிட்ட கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே தங்கச்சியை யாரு கூடவாது வண்டியில ஏத்தி விடுவானான்னு கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. அவன் கிடக்குறேன் லூச பையன், கீர்கொல்லி பையன். ஒன்னும் புரியாம பேசுவாயா, நீ எதுவும் நினைச்சுக்கிறாதையா. மச்சான் மச்சான், அவர் எப்போதும் அப்படிதானே, நீ எதுவும் மனசுல வச்சுக்காதீய மச்சான். யாருந்தே அந்த மனுஷன் வீட்டு பக்கம் வந்தாவே இப்படி மாத்தி மாத்தி கஷ்டப்படுத்துறீங்களோ தெரியல. செவந்தி செவந்தி, அவன் கிடக்குறேன் கிறுக்கோடி பையன். அவனுக்கா நீ அழுதுகிட்டு இருக்கிய? நீ அழுகிற கண்ணத்தோட. நான் சொல்றேன், ஆத்தா சொல்றேன், நீ போய் என் பேரன் கூட போடி. என்ன பெத்தாருல, அழுகாதடி. நீ அழுகாத, நீ அழுகிற. தீ அழுகாதான், அப்பதான் சொல்றாங்கல்ல அழுகாத. பாராத்தா, இந்த மனுஷன் வாய வச்சுக்கிட்டே சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. அடியே செவந்தி, அந்த மனுஷனை பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல, என்ன பேசணும் என்ன வைக்கணும்னு ஒன்றும் தெரியாததுக்கு நீ அழுகாதடி. உனக்கு என்ன பேசணும் என்ன வைக்கணும்னு தெரியாம இருக்கிறனால தானே எங்க அண்ணன் எங்கிட்ட தலையே காட்டுது இல்ல. மதிக்காதவன் வீட்டுக்கு எப்படி போறது, மான மரியாதை இழந்தா போறது நினைச்சுக்கிட்டு தானே என் அண்ணன் இருக்குது. ஏன் அப்படி பண்ணி தொலைகிற? நீ திருந்தவே மாட்டியா காலத்துக்கு? யாரும் இங்க தலையை காட்டாதனால என் வீட்டுல சோறு வாங்காம பட்டினியா கிடக்குறோம் நாங்க. போடி. அக்கா செவந்தி, அவன் ஒரு ஆளுன்னு புள்ளையில பெத்த புள்ள என்ன படிக்குது ஏது படிக்குது, சாப்பிடுச்சா கொண்டுச்சா, ஒன்னத்துக்கு ஆகாத தகப்பே. அவங்க சொல்றா நீ அழுகுறியாக்கா? உன் ஆத்தா சொல்றடி, அப்புறம் ஏன் நீ அழுகன? என் பேர் நட போப்பா, வண்டியில ஏறு முதல்ல. எவன் என்ன சொல்றான்னு பார்த்து போறேன். நம்ம ஒரு வார்த்தை பேசணும்னா